வெல்கம் டு ஹாப்பி மாம் ஹப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம அனிதாவோட லவ்விங் மாம் இன்டர்வியூ மைல்ஸ்டோன் அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவை பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஒண்டரிங் வாட் ஹாப்பி மாம் ஹப் இஸ், ஹாப்பி மாம் ஹப் வந்து ஒரு சப்போர்ட் குரூப் ஃபார் மதர்ஸ். நம்ம பசங்களை அடுத்த தலைமுறையை வந்து எப்படி ஒரு சேஃப் என்விரான்மெண்ட், ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்தி லவ்விங் என்விரான்மெண்ட் பசங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எல்லா மதர்ஸும் கத்துக்கிறாங்க. இந்த ஹாப்பி மாம் ஹப்குள்ள வர மதர்ஸ் எல்லாருமே அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கோல்ல வந்து ஒர்க் பண்ணும்போது அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பிகம் அ ஹாப்பி மாம். அண்ட் தென் அவங்க ரிலேஷன்ஷிப் கோல் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அனிதா மாதிரி லவ்விங் மாமா இருக்காங்க. அண்ட் தென் அவங்க கெரியர் கோல் அச்சீவ் பண்ணும்போது தே பிகம் அ குவீன் மாம். ஸோ இந்த ஜாம்பி மாம் டு ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம், இதுதான் வந்து எனி மதர்ஸ் பாத் வென் தே கம் இன் டு ஹாப்பி மாம் ஹப். ஸோ இன்னைக்கு நம்ம அனிதாவோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கேட்கலாம் வாங்க. ஹலோ அனிதா, தேங்க்யூ ஃபார் நாமினேட்டிங். உங்களை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி ஹாப்பி மாம் ஹப் அப்படின்னு சொல்லும்போது என்னோட அடையாளமாவே அதை நான் மாத்திக்கிறேன் அப்படின்றது தான் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூவை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள சில பேர்கிட்ட கண்டிப்பா நான் பேசியிருப்பேன். நான் அனிதா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் ஹாப்பி மாம் ஹப் டீம். கண்டிப்பா என் கூட பேசியிருப்பீங்க. முன்னாடி ஸ்டார்டிங்ல அனிதா எப்படி இந்த ஹெச்எம்ஹெச்குள்ள வந்தது எப்படி அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னோட கதையை நீங்களாம் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. பட் இந்த இன்டர்வியூல ரம்யா மேம் கூட கேட்கும்போது எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் பேசிக்கலி ஒரு நர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலயுமே நான் ரொம்பவே ஸ்பெஷலா தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அதை நான் என்னைக்குமே ஒத்துக்கிட்டது இல்லை. நான் அதை அக்னாலேஜ் பண்ணதே கிடையாது. பட் இப்போ அட் ப்ரெசன்ட் நான் ரொம்பவே அக்னாலேஜ் பண்றேன். நான் எப்படி ஃபீல் பண்றேன் ஹாப்பியா அப்படின்றத தான் இந்த இன்டர்வியூல உங்க கூட நான் பேச போறேன். அனிதா, நீங்க வந்து ஹாப்பி மாம் ஹப் எப்ப ஜாயின் பண்ணீங்க? எதுக்காக ஜாயின் பண்ணீங்க? அந்த பண்றப்போ நீங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அதை ஷேர் பண்ணுங்க. 2021ல ஒரு குரூப்ல வந்துட்டு ரம்யா மேமோட 1-to-1 கால் இருந்துச்சு. ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட பேசினா எப்படி ஃபீல் ஆகும். யாராவது கவுன்சிலிங் கூட போயிட்டேன், நான் ஒரு டாக்டர்கிட்ட கூட ஒரு கவுன்சிலிங் போயிட்டோம். ஆனா எனக்கு அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பட் இதை பார்த்த உடனே ஒரு ஃபயர் மாதிரி இருந்துச்சு. போடுவோம், ஏதாவது பேசுவோம், அவங்க கிட்ட என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1-to-1 புக் பண்ணிட்டேன். அப்ப புக் பண்ணியுமே வந்து ஒரு டைம் வந்து எங்களால கனெக்டே ஆக முடியல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல. பட் தென் அவங்க கூட கனெக்ட் பண்ண பிறகு ஒரு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்கள பார்த்தது இல்லை, அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லை. பட் என்னோட ஃபீல் என்னன்னா, இவங்கதான் என்னோட பாயிண்ட். இவங்களால வந்து என்ன நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும் கண்டிப்பா. என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அனிதா நீங்க வந்து இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஆனா நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்களே, அதையும் உங்களுக்கு ஃபீலே ஆகல, நீங்க எவ்வளவு கிஃப்டட்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொன்னது வந்து ஆமால, ஒரு கஷ்டமான நேரத்துல ஒருத்தவங்க வந்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளனா கூட அது அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பட் என்னோட ட்ரஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, அனிதா நான் உனக்கு வந்து கெரியரை செட் பண்ணி தரேன், உனக்கு கெரியர் போக முடியல, அந்த பாத்தை வந்து உனக்கு ஓபன் பண்ண முடியலன்றது தானே ஃபியர், அதுக்கு நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னு அடிச்சான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இதுதான்டா என்னோட இடம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் என் ஹஸ்பண்ட் கிட்டேங்க இதுல என்ன ஜாயின் பண்ணி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உங்களை தேடி நான் காசு எனக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு நான் வரவே மாட்டேன், இப்ப இருக்கிறத விட நான் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். என்னோட ஹஸ்பண்டும் சரி உனக்கு எவ்வளவு வேணா நான் பண்றேன், ஓகே நீ உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிச்சுன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி உடனே ஹப்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு. ஸோ தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் டெசிஷன் 2021ல நான் எடுத்தது பெஸ்ட் டெசிஷன் நினைக்கிறேன். தேங்க்யூ. நீங்க சொல்லியிருந்தீங்களா அந்த கவுன்சிலிங் எல்லாம் கூட போனேன், யார்கிட்டயாவது பேசணும், எதுக்காக இந்த கவுன்சிலிங் மாதிரி போனீங்க? என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க? நர்ஸா இருந்தாலுமே கவுன்சிலிங் நான் நிறைய பேருக்கு கொடுத்திருந்தாலும் என்னோட ஜாப் நான் விட்டப்போ ஃபைனான்சியலி என்னோட ஹஸ்பண்ட் ஹி வாஸ் சோ சப்போர்ட்டிவ்.
அவரு என்ன வேணா எனக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அதை அக்செப்ட் பண்ணதுக்கு நான் ரெடியா இல்ல ஆக்சுவலி. நானே தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு எனக்கு யாரும் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட இருந்து காசு வாங்கினா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, அனிதா நான் உனக்கு காசு தந்தேன், நீ வந்து பாரு இதை வந்து இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்னு எங்க திட்டிடுவாரோ அப்படின்னு பயம். ஆனா அவர் அப்படி பர்சனே இல்ல. அவர் நிறைய இடங்கள்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாடி வந்தா கூட நான் அவரை தள்ளி விட்டுருக்கேன் நிறைய இடத்துல. எனக்கு அந்த ஹெல்ப் அக்செப்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல நான் இல்ல. அப்போ ஒருத்தவங்க மூலியமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமா, ஓகே இன்லாஸ் கூட ப்ராப்ளமா, ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கு, நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கவுன்சிலிங் ஒரு சிட்டிங் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்பி அரைன்னு அரைக்கும் போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாவே ஃபீல் ஆகல. எதுக்கு டேப்லெட்? என்னோட மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கத்துக்கு மாத்திரை கொடுக்கறதுனால என்ன ஒரு அதுல ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. சோ எனக்கு அது அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. அதனால நான் அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து மீட் பண்ணேன். உங்களோட அந்த கால் எனக்கு கிடைச்சது, அந்த கிஃப்ட் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ரைட் ரைட். ஸோ நீங்க ஐ திங்க் லாங்கஸ்ட் பீரியட் 3 years வந்து யூ பீன் டிராவலிங் வித் ஹாப்பி மாம் ஹப். ஸோ இதுல கத்துக்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டாக். ரொம்ப நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்கும். என் மைண்ட், நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசுவேன், ஆனா என் மைண்டுக்குள்ள வந்து ஒரு சாட்டர் ஓடிட்டே இருக்கும். இவங்க கிட்ட இப்படி பேசு, அப்படி பேசு. என்னால வந்து ஒரு நார்மலா என்னால பேசவே முடியாது. ஏன்னா என் மண்டைக்குள்ள ஆல்ரெடி வந்து டைப் ஆயிட்டே இருக்கும். இதுதான் நீ பேசணும், இதுதான் நீ பேசணும். அப்புறம் எனக்குன்னே ஒரு பிம்பம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கவங்க, அனிதாக்கு ரொம்ப கோவம் வரும், அனிதா எப்ப பாரு கோவப்படும், அவகிட்ட எனக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கும் அப்படின்லாம் சொன்னதா என்னவோ எனக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சாலே பயமா இருக்கும். நான் ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆயிட்டேன்னா ஒரு ஊமையான ஒரு நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் சிரிக்கிறதே நான் நிறுத்திட்டேன். அதுக்கு காரணம் ஹஸ்பண்டோ இல்ல அப்படி எதுவும் சொல்ல முடியாது. அதான் சொன்னேனே, நான் முன்னாடி மாதிரி ஹி வாஸ் ஹெல்பிங் சோ மச். நான் அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இன்னொன்னு உடனே வந்து குழந்தை அப்புறம் அவளை ஹேண்டில் பண்றது, ஒரு ஃபைனான்சியலி நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது எல்லாத்துக்குமே நான் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கேன். அப்பா அம்மா கிட்ட கூட கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு 80,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். நான் வந்து வீட்டுல அப்படியே வந்து உட்கார்ந்த பிறகு எனக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து என்னால எனக்கு தேவையானதை வாங்கிக்கவே முடியலையே. எப்பயுமே வந்து ஒரு நைட்டில தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதான் இப்போலாம் நிறைய ஜாம்பி படம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அதுல ஜாம்பிஸ் எப்படி இருப்பாங்க, அதோட ட்ரெயிட்டா கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து கேட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து தந்துருவாரு. ஆனா நான் கேட்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளவா குக் பண்ண வராது ஸ்டார்டிங்ல. பட் ஏட்டா அதை ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி குக் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாலும் என்ன குக் பண்றதுன்னு தெரியாது. காலையில எழுந்திரிக்கும் போதே என்னடா இன்னைக்கு குக் பண்றது அப்படின்னு எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து என்னோட பொண்ணு மேல நான் காட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஓகே. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஷி வாஸ் கெட்டிங் ஹர்ட்டட். நிறைய இடங்கள்ல வந்து அவளுக்கு லவ் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா என்ன அறியாமலே அவகிட்ட வந்து கத்துறது, திட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நான் ஒரு அம்மா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையே கிடைக்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு உடனே கிடைச்சதுனால என்னவோ அவளுக்கு வந்து நம்ம ஃபுல்லா ஹேட்ரட் தரோம் போல அப்படின்ற ஃபீல் வந்துடும். அவர் ஹஸ்பண்ட் கிட்டயும் வந்து ரொம்ப கோவமா இருக்க ஒரு ஃபீலே இருக்கும். ஏன்னா நானே என் மேல கோவப்பட்டுட்டு எனக்கே தெரியாத ஒரு ஒரு இந்த கிராஸ்வேர்ட் பசில் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த பசில்குள்ள சுத்திட்டே இருக்க மாதிரி எது என் வழி, நான் வெளியில வரணும் அப்படின்னு எனக்கு வழியே தெரியல வெளியில வர்றதுக்கு. யார்கிட்ட பேசலாம் அப்படின்னாலும் அப்படி அவுட் நம்ம தான் பேசினா ஆல்ரெடி ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இப்படியா நீ என்ன பேசுற, அப்படியா நீ கிடையாது அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா நான் எவ்வளவு உள்ளுக்குள்ள அந்த பெயின் இருக்கு அப்படின்றது நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்லை அப்படின்னு எனக்கு என் மைண்டுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாலும் நம்புற மாதிரி இல்ல நிறைய பேரு. என்ன அனிதா நீ போய் இப்படி சொல்ற, நீ எவ்வளவு ஜாலியா பேசுற, நான் உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருக்கேன்டா, வாழ்க்கையான மூட்ல இருக்கேன்டா, என்னால முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்புறதுக்கு ரெடியா இல்ல. ஈஸியா வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அனிதானா இப்படிதான், அனிதாக்குனா கோவம் வரும், அனிதாக்கு பேச தெரியாது, ஆனா எல்லாமே கரெக்டா பண்ணிருவா. முன்னாடி இப்படிதான் சொல்லுவா, ஆனா லாஸ்டா எல்லாம் கரெக்டா பண்ணிடுவா. எனக்கு வழி தெரியல, எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு நான் கத்திக்கிட்டு இருக்கிறது யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி டிராவல் பண்றது செல்ஃப் டாக் தான். எப்படி இருக்கும்னா
மைண்டுக்குள்ள இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன், திடீர்னு உன் மைண்டுக்குள்ள இல்ல ரம்யா மேம் இப்படி பேசாத, அவங்க கோச்சுப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது தப்பா தோணும், ம், இப்படி ம், ம். ஓடும்போது நான் எப்படி பேசுவேன் சொல்லுங்க. ஒரு டைம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து, அனிதா உங்களுக்கு வந்து உங்களால முடியும், இதை நிறைய பேர்கிட்ட உங்களால பேச முடியும், உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்கிறதுனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே நம்பிக்கை இல்லை ரொம்ப நாள். என்னடா ரைட் இவங்க தேவையில்லாம வச்சிருக்கேன். ரைட் ரைட் ரைட். ஸோ வேற என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு வந்து ஹாப்பி மாம் ஹப்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? டைம் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேவையா இருந்தது. சூப்பர். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன நான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், நான் என்னென்ன ஒர்க்ஸ் பண்றேன் அப்படின்றதுல என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நிறைய மதர் சொல்றது வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நான் ஹஸ்பண்டையும் பாத்துக்கிறேன், குழந்தையும் பாத்துக்கிறேன், இவங்க எல்லாரையுமே இவங்க பாத்துக்கிறாங்க, ஆனா அவங்கள பாத்துக்க மறந்துடுறாங்க அந்த இடத்துல. நான் என்னைக்குமே நான் என்னையே அப்ரிஷியேட் பண்ணாதப்ப நான் எப்படி அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மார்னிங் வந்து என்னோட டைம் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 hours வந்து நான் என் மேலதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மெடிடேஷன், பிராணாயாமா, அப்புறம் என்னோட கார்டன்ல போய் உட்காந்துருவேன், அந்த கார்டன்ல இருக்க செடிங்க கூட பேசுவேன். எனக்கு ஓகே மத்தவங்க எல்லாம் நீங்க என்ன ஜட்ஜ் பண்றீங்களா, என்னோட செடியால என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னொன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கெடியூல் போட்ட பிறகு எனக்கு தேவையில்லாத விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண டைமே இல்ல. எப்படி ப்ரொடக்டிவ் சைட் ஆஃப் மை லைஃப் வந்து நான் டிஸ்கவர் பண்ணது ஆஃப்டர் டைம் மேனேஜ்மெண்ட். தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஹாப்பினஸ் போர்ஷன் கிளாஸ் தான் கிடைச்சது. ஆக்சுவலி மார்னிங் ரிச்சுவல், இந்த மார்னிங் ரிச்சுவல் அப்போ வந்து அந்த 5 o'clock ஃபர்ஸ்ட் சொன்னா 5 o'clock எப்படி எழுந்திருக்கிறது அப்படிதான் இருந்துச்சு. பட் அந்த 5 o'clock எழுந்திரிச்ச பிறகு அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எவ்வளவு ப்ரொடக்டிவா இருந்திருக்கேன் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய பேர் சொல்லிடுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஜஸ்ட் சொல்லிடுறாங்க, ஆனா அந்த அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த டைம்ல எழுந்திரிக்கும் போது அந்த மன அமைதி எப்படி இருக்கும், டைம் நமக்கு வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு 5 AM ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னைக்கு அந்த எண்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டே வந்து 9 PM எண்ட் ஆயிடும். அதுக்குள்ள லஞ்ச் டின்னரை முடிச்சிருவோம், படுக்கிறதுக்கே போயிருவோம் 9 மணிக்கு. அதுக்கு முன்னாடி லைஃப் செம்ம கேயோட்டிக்கா இருந்தது. 11, 12, 1 o'clock எல்லாம் ஆகும். அப்ப நான் மார்னிங் எப்படி எழுந்து என்னோட நெக்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன், ப்ரொடக்டிவா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ரைட் 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 சூப்பர், லவ் இட். ஸோ நீங்க ஹாப்பி மாம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 yearsல மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு இதெல்லாம் அப்படின்னா ஒரு ஐ திங்க் யூஸ்வலா 3 தான் கேட்பேன், நீங்க 3 yearsஆ இருக்கிறதுனால 4-5 சொல்லுங்க. மேஜரா எனக்கு இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப பேஷண்டா இருக்க ஆரம்பிச்சேன். சூப்பர். முன்னாடி வந்து கடகட கடகடன்னு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற தாட் தான் வரும். ஆனா இப்போ வந்து நான் அமைதியா இருந்தா போதும், என் மேல நான் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், என்னை சுத்தி எல்லா விஷயமே மாறிடும் அப்படின்றது ரொம்பவே ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்குள்ள வந்தப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எங்களோட ஹவுசிங் லோன் தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. மேம் எப்ப லோன் இருக்கு மேம், இதை எப்படி அடைக்கிறது மேம் எனக்கு தெரியல மேம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய லைஃப்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுதான். ஆனா அதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண, எப்படி நான் இப்படி ஹேண்டில் பண்றேன், இதை எப்படி என்னால முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னோட ஃபேமிலி என் கூட வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. அந்த டைம்ல நான் சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அவங்க என் கூட வந்து அந்த 10 yearsஆ டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அதை அக்னாலேஜ் பண்ணல, அந்த விஷயத்த அக்னாலேஜ் பண்ண வச்சது HMH தான். அவங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத என்ன அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட செல்ஃப் டாக் ரொம்பவே ரெடியூஸ் ஆச்சு. ஏன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்னோட ஹெல்த்தை வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஹெல்தி ஈட்டிங் பண்ணலாம் அப்படின்றத. முன்னாடி வந்து எனக்காக இந்த ஒரு ஜூஸ் போடணும் அப்படின்னா டைமே இல்லை அப்படின்றது தான் நினைக்க ஆரம்பிச்சேன். இல்ல நான் மட்டும் எனக்கு மட்டும் பண்ணிக்கணுமே, அது எப்படி எனக்கு மட்டும் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் போட்ட பிறகு பார்த்தா என் ஃபேமிலியில மத்த 3 பேரும் வந்து சூப்பரா இருக்கு இந்த ஜூஸ், நாங்களும் குடிக்கிறோம், கம்மான் இதை போடு அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எது சமைச்சாலும் வந்து இது சூப்பரா இருக்குல்ல, இந்த இடத்துல எப்படிமா இந்த டச் வச்ச அப்படின்னு என்னோட பெரிய பொண்ணு சொல்ற அளவுக்கு அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். ஆக்சுவலி அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாம இருந்திருப்போம் முன்னாடி லைஃப்ல. பட் இப்போ வந்து பிரசன்ட், இதுதான் என்னோட பிரசன்ட்ல நான் வந்து லிவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்டா நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே முன்னாடி நினைச்சிட்டே இருப்பேன், பாஸ்ட பத்தி நினைச்சிட்டு கஷ்டப்படுவேன், இல்ல ஃபியூச்சரை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்.
ரைட். இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, கமான் போலாம் நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அந்த ஒரு அமேசிங். மொமெண்ட்டை வந்து செரிஷ் பண்றேன். அது வந்து என்னோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூப்பர். என்ன வந்து என்னோட பாடியை நான் ஹெல்தி பண்ண முடியாது, எனக்கு மெடிடேட் பண்ண முடியாது, என்னால ம். 5 AM எழுந்திரிக்க முடியாது, ம். என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியாது, ம். இப்படின்னு நினைச்ச விஷயம் எல்லாமே வந்து ஹெச்எம்எஸ்ல வந்து தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாவ். அண்ட் வாவ். கெரியரே கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது 10 15 கெரியர் ஒன்னா வந்து நிக்குது. கமான், நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. கரெக்ட். யூசுவலா இன்டர்வியூல வந்து யார் இன்டர்வியூ பண்றோமோ அவங்கள தான் பேச விடுவோம். ஆனா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு குக்கிங்கே தெரியாது அப்படின்னு சொன்ன அனிதாவோட இட்லி பொடிக்கு என்னோட பையன் வந்து இது பயங்கர ஃபேன். அனிதா ஆண்டியோட இட்லி பொடி வாங்கித்தா, அனிதா ஆண்டியோட இட்லி பொடி வாங்கித்தா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃப்ரம் தேர் டு ஹியர் ஐ திங்க் I am personally super proud of what Anita has become in this 3 years அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கெரியர் வைஸ் ஆல்சோ ரொம்ப பேஷண்டா ஒரு 3 வருஷம் பொறுமையா இருந்தாங்க. பிகாஸ் வேற வழி இல்லை அவங்களுக்கு, வேற பொறுமையா இருக்க இது தவிர்த்து வேற வழி இல்லை. பட் ஐ திங்க் நவ் ஷி ஹஸ் இவால்வ்ட் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் ரியலி ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அனிதா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எப்படி அஃபெக்ட் பண்ணிருக்கு, அண்ட் ஹவு உங்களோட ஹஸ்பண்டோட இல்ல பேரண்டிங் அதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க, பிகாஸ் யூ ஹேவ் started working on yourself, on your health and other stuff? ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆஃபீஸ்ல எனக்கு எனக்கு எப்ப பாரு எனக்கு ரொம்ப டைட் ஒர்க்கா இருக்கு, எனக்கு ஸ்கெட்யூல் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய நேரங்கள்ல சொல்லுவாரு. நான் ஒர்க்குக்கு போகாததுனால தான் என்னால புரிஞ்சுக்க முடியல போல, இவருக்காக தானே நான் வந்து ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவர் வந்து பேசுறாரா பாரு அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். சோ அதுதான் எங்களோட ரிலேஷன்ஷிப்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். பேசவே மாட்டீங்க, நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவர் வந்து என்கிட்ட அனிதா கூட கொஞ்சம் பேச அப்படின்னு கேக்குற அளவுக்கு மாறிச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னோட டைம் வந்து ப்ரொடக்டிவா நான் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ இப்போ வந்து அவரு நம்ம கிட்ட வந்து அனிதா கொஞ்சம் எனக்கு டைம் தெரியா, நான் பேசணும் உங்ககிட்ட, இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்திருக்கேன். அண்ட் அவரு சொல்றாரு, அனிதா வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். முன்னாடி எப்பயுமே கோவப்பட்ட அனிதா வந்து இப்ப காமா ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எப்படி காமா இருக்கலாம், இந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு லைஃப்ல. ஓகே, என்னால வாழ முடியும், அனிதா சொல்றா அப்படின்னு நான் எடுத்துக்காம, நீ இந்த வாழ்ந்த இந்த 3 வருஷத்தை பார்த்து இதெல்லாம் ஓகே, இந்த இடத்துல நானுமே சேஞ்சஸ் பண்ணா என்னோட லைஃப் நல்லா இருக்கும், என்னோட ஜாப்ல வந்து நான் இன்னும் சக்சஸ் ஆவேன் அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி எப்பயுமே வந்து ஆபீஸ்ல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் வந்து இப்போ அதெல்லாம் அப்படிதான் அப்படிதான், என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும், நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கோம். அண்ட் வெக்கேஷன்லாம் முன்னாடிலாம் போவோம், ஆனா ரொம்ப கோவமா அங்கேயும் போய் எரிச்சலா தான் இருக்கும், ஏதாவது கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அவருக்கு அப்படிலாம். ஆனா இப்ப அவர் எங்க கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்னோட என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் வந்து ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த விஷயம் முடிச்சிருக்கா, என்னோட லாங் டைம் பக்கெட் லிஸ்ட் வந்து ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்றது. அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து, பெர்மிஷன்லாம் இல்ல, அவர் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாரு தான், பட் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களை ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு, என்னையும் என்னோட பொண்ணையும், நீங்க வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கிட்ஸ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா, என்னோட சின்ன பொண்ணு பிறந்த பிறகு வந்து என்னால பெரிய பொண்ணு கிட்ட ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்றதா, இல்ல எங்களோட பினான்சியலி நாங்க வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனோம் அந்த ஒரு விஷயம் சொல்றதா, இல்ல எனக்கு கெரியர் இல்ல, நான் பைனான்சியலி ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு நினைச்சதா அப்படின்றது எனக்கே தெரியல. பட் ஆனா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து அக்கௌண்ட்ல வந்து ₹1 இருக்கிறதுக்கு ₹1 தான் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப டக்குனு அக்கௌண்ட திறந்தா ₹10,000 இருக்கு, ₹10,000 இருக்கிற அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல். என்னோட பொண்ணு வந்து அம்மா வாமா நீ எனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நம்பிக்கையா வந்து கேக்குறா, இதை வாங்கிட்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அவ எது கேட்டாலும் அம்மா கிட்ட காசு இல்ல, அப்பா கிட்ட கேட்காத, அப்பா ஆல்ரெடி லோன் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்காங்க, சோ கேட்காத அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஒரு டைம் சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட அதை சொல்லும் போது டீப் டவுன் வந்து நம்ம கிட்ட காசு இல்லைன்றதுதான் அவங்களுக்கு மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அம்மா கிட்ட கேட்க கூடாது, அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க, அப்பா வந்து எனக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இல்லாம
ஓகே அம்மா அப்பாவால எனக்கு வாங்கி தர முடியும் அப்படின்றதுதான் அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு காசு எவ்வளவு இருக்கு, காசு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது. நம்ம தான் அதை சொல்லி தரோம். நம்ம ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தேன், அதெல்லாம் வந்து தேவையே இல்லை எனக்கு சொல்லணும் அப்படின்றது. இப்போ வந்து அவளே புரிஞ்சுக்கிட்டா, அம்மா நம்ம நம்ம சூப்பரா இருக்கோமா லைஃப்ல, நம்ம கிட்ட என்னமா இல்ல, எல்லாமே நமக்கு கிடைக்குதுமா அப்படின்னு என்ன வந்து அவ சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணும்போது சொல்றேன். அம்மா உன் அக்கௌண்ட்ல 1 lakh இருக்குமா, நான் நம்புறேம்மா, நீ கவலைப்படாதம்மா. Wow, super, super, super. I think this will be the apt time to hear what Anita's daughter has shared also. மேம் சவுண்ட் கேட்கல. One second. அதே மாதிரி முன்னாடி வந்து Yeah, 1 second. Yes. என்னன்னா ஹாப்பி மாம் ஹப்ல சேர்ந்த பிறகு அம்மாவை பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற, அம்மாட்ட என்ன சேஞ்சஸ் பாக்குற? இதுக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அம்மா வந்து என்னை உடனே அடிச்சிருவாங்க, என்ன திட்டுவாங்க. இப்போ வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா நீ உண்மையை சொல்ல, அம்மா ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பொறுமையாக என்னை கன்வின்ஸ் பண்ணி உண்மையை சொல்ல வச்சு அம்மா வந்து என்னை விட்டுருவாங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து அம்மா வந்து என்கிட்ட ஹார்ஷாக இருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து என்கிட்ட வந்து நல்லாவே இருக்காங்க. அப்பப்போ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நான் அம்மா எப்பயுமே நீ வேலையிலே தானே இருக்கேன், எங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னால் அம்மா வந்து நான் வேலையில் இருக்கேன்ல, அப்புறமா நான் அவங்க கூட வரேன் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நான் கூப்பிட்ட உடனே வருவாங்க. Amazing, amazing. Super, Vanita. I think இந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனியலுக்காக தான் every mother would earn for it, and நீங்க வந்து you worked for it. I am super happy for whatever you have become. Congratulations, Anita. ஸோ நீங்க ஹாப்பி மாம் ஹப்ல லேர்ன் பண்ண டூல்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்க, அதுல நீங்க எதெல்லாம் வந்து உங்களால யூஸ் பண்ணீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? லைக் ஹடில் கால்ஸ் இருக்கலாம், இல்ல சில மெம்பர்ஷிப்ல யூஸ் பண்ண சில விஷயங்களா இருக்கலாம். எதெல்லாம் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ ரீசெண்டா இந்த இன்டர்வியூ நான் கொடுக்கணும் அப்படின்னு வந்ததே ஆஃப்டர் அட்டெண்டிங் 21 டேஸ் செல்ஃப் லவ் கிளாஸ் தான். ஆக்சுவலி செல்ஃப் லவ் எப்படி நம்மள பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் வந்து கிரேட்டஸ்ட் பிரேக் த்ரூ ஹெச்எம்ஹெச் ஓவரால் இதுல சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நானே என்ன லவ் பண்ணாதப்போ நான் எப்படி அடுத்தவங்களை லவ் பண்ணுவேன்? நீங்க சொல்லுவீங்க எப்பயுமே என்னோட கப்பே எம்டியா இருக்கு, அப்ப நான் எப்படி அடுத்தவங்களுக்கு அதுல இருந்து போர் பண்ண போறேன்? என்னோட கப்ல இருக்க லவ் நான் இன்க்ரீஸ் பண்ணாதான் நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அண்ட் கோல்ஸ் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து கோல்ஸ் எழுத கத்து தந்திருக்காங்க. பட் உங்களை மாதிரி எனக்கு நானே ஒரு கோல் எழுதணும் அப்படின்னு யாருமே சொல்லி தந்தது இல்ல. அதுலயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்ல. பட் ஒரு 6 monthsல வந்து கோல்ஸ், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு செட் பண்ணி அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் லைஃப்ல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் மார்னிங் ரிச்சுவல் வந்து அந்த பிங்க் பிரமிடுக்கு கீழே உட்கார்ந்து யோசிங்கன்னு சொல்வீங்க. அந்த பிங்க் பிரமிடே நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சப்போ அது ஒரு வேற ஒரு வைப்ரேஷன் கொடுத்துச்சு லைஃப்ல. அண்ட் வந்து பக்கெட் லிஸ்ட் சொல்லியே ஆகணும். மணி நாளைக்கு இருக்கவே மாட்டேன், இந்த 100 விஷயம் நீ இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன எழுது அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து ஒரு 70 பக்கெட் லிஸ்ட் கிட்ட வந்துச்சு. அண்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 daysல வந்து 100 பக்கெட் லிஸ்ட் எழுதி இப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுல ஆக்சுவலி நான் தான் அநேகமா ஹையஸ்ட் பக்கெட் லிஸ்ட் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்ல. பிளஸ் 50க்கு மேல நான் முடிச்சு இப்ப திரும்பி அப்டேட் பண்ணி ஒரு 125 பக்கெட் லிஸ்ட் இருக்கு. வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரு 2 things சொல்லணும். அண்ட் உங்களோட புக் லிவிங் செஷன்
அந்த புக் லிவிங் செஷன் வந்து ஒரு ட்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம் லைஃப்ல. அதுல இருக்கிற ஒரு மணி கிளியரிங் செஷன் வந்து பார்த்துட்டு முன்னாடி எனக்கு மணி மேல இருந்த அந்த எனர்ஜி கிட்ட எனக்கு இருந்த ஒரு ஹேட்ரட நினைச்சு நான் யோசிக்கிறேன். அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து மணி இஸ் அ எனர்ஜி, நம்ம எவ்வளவு அதை வந்து செரிஷ் பண்றோமோ நம்ம ரீச் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றது வந்து நான் இப்போ நினைக்கிறேன். மணிக்கு ஃபர்கிவ்னஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ சடனா வந்து நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி வந்து மணி எனர்ஜி வந்து எங்களை பிளஸ் பண்ணுச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதுவும் அந்த சில்வர் மெம்பர்ஷிப்ல வந்து இது ஒரு லைஃப் டைம் ஆக்சஸா கொடுத்தப்போ நினைச்ச உடனே மணி கிட்ட ப்ராப்ளமா கம்மன் எடுப்போம், புக் லிவிங் செஷன்ல போயிட்டு அந்த மணி செஷனை எடுப்போம். ஒரு 8 செஷன் இருக்கு, அதுல ஒரு மெடிடேஷனும் இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது மைண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு ஃபீல் இருக்கும். நான் மட்டும் இல்ல, நான் பண்றது, நான் சேஞ்ச் ஆனதை பார்த்து என்னோட அம்மா வந்து இப்போ வெபினார் வச்சுட்டாங்க அப்படின்னா, அனிதா எனக்கு நானும் வெபினார் அட்டன் பண்ணணும், உங்க மேம் பேசுறது. சூப்பர். அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்வியூஸா இருக்கட்டும், நம்மளோட என்ன ரீல்ஸ் போடுறோம் அதெல்லாம் பார்த்துட்டு ஆமால இப்படிலாம் நான் யோசிச்சதே இல்ல லைஃப்ல, வேற பெர்ஸ்பெக்டிவ் சொல்லி தராங்கல்ல, சூப்பர், இது பெரிய விஷயம், இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல தான் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சின்ன ஏஜ்லயே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட எனக்கு மார்னிங் கேட்டேன், அம்மா நான் HMHல ஜாயின் பண்ண பிறகு என்ன சேஞ்சஸ் இருக்கு என்கிட்ட நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சொன்னது வந்து நீ ரொம்ப காம் ஆயிட்ட, ஏதாவது ஒரு விஷயம் வந்து முன்னாடி எல்லாம் படப்படன்னு பண்ணுவேன், இப்பெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமா பண்றேன், உங்ககிட்ட நான் நிறைய இப்போ கத்துக்கிறேன் இந்த விஷயங்களை. குக் பண்றதுலாம் வந்து டைம் மேனேஜ் பண்ணி சூப்பரா குக் பண்ற, இந்த டைம்குள்ள ஒரு 2 hours உனக்கு டைம் அப்படின்னா அதை பிளான் பண்ணி நீ குக் பண்றது வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த விஷயங்கள்ல. நீ உன்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், இப்போ இந்த வீடை நீ எப்படி பாத்துக்கிற, உன்னோட லைஃப்ல நீ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. நான் வந்து ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அனிதா எப்படி இருப்பா, பசங்களெல்லாம் எப்படி பாத்துக்க போறான்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த பயமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் சேஞ்ச் ஆயிருக்கேன்னு நினைக்கிறது எனக்கு அது கிரேட்டஸ்டா ஃபீல் ஆகுது அம்மா வாயில இருந்து வந்தது. சீரியஸ்லி ஃபார் எனி டாட்டர் ஐ திங்க் அம்மா கிட்ட இருந்து வரும்போது தட் இஸ் ப்ரெஷியஸ், பொண்ணு கிட்ட இருந்து வரும்போது அது இன்னும் ப்ரெஷியஸ். அண்ட் ஐ திங்க் யூ காட் போத் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஷியோர் யுவர் ஹஸ்பண்ட் ஆல்சோ ஹஸ் ஷேர்ட் ஹிஸ் டெஸ்டிமோனியல். நாங்கள் அந்த லெட்டர் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஹாப்பி மாம்ல இருந்து ஐ திங்க் லவ்விங் மாம் வரைக்கும் வந்துட்டீங்க. கூடிய சீக்கிரம் குவீன் மாம் இன்டர்வியூக்கும் உங்களை நான் வந்து இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஹாப்பி மாம் ஹப்பை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா what do you want to tell? ஹாப்பி மாம் ஹப் வந்து மதர்ஸோட growth மைண்ட் செட்ல தான் ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். என்னோட growth-ஐ அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இல்லாம நான் என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் லைஃப்ல இன்னும் சக்சீட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் ஹாப்பி மாம் ஹப் ஒரு பதற்கும் இங்க சொல்லி தருது. உங்களை பத்தி மட்டும் யோசிங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்றது நம்ம லேட்டர் ஆன் பாத்துக்கலாம். படையப்பால வந்து நீலாம்பரி சொல்ற மாதிரிதான். சோ மத்த மதர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிப் அப்படின்னா என்னவா இருக்கும்? லைஃப்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, நான் அதுக்கு வேர்தியா அப்படின்ற ஃபீலை தான் எப்பயுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாத்துக்குமே வேர்தி, நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்க வேர்தி. செல்ஃப் வேர்த் தான் எனக்கு வந்து HMHல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செல்ஃப் வேர்த் தான். அது எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்கு. மதர்ஸால முடியாதது ஒண்ணுமே இல்லை. நம்ம மாற நம்மளோட ஃபேமிலியையும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம் அப்படின்றது தான் நான் கண்டுபிடிச்சது. அண்ட் நான் இப்ப அதுதான் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு HMH அண்ட் உங்களுக்கு தேங்க்ஸ். இதுல இருக்கிற என்ன ட்ரஸ்ட் பண்ற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நானு. அனிதா நீங்க வந்து உங்ககிட்ட பேசினா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்னை மாத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். எதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேனோ அதெல்லாம் இன்னும் அப்ரிஷியேட் ஆயிட்டு என்ன அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் தான், வாட் எவர் யூ அப்ரிஷியேட், அது இன்னும் பல மடங்கா உருவாகும், மாறிட்டே இருக்கும் அப்படின்றதுதான். ஐ ட்ரூலி பிலீவ் இட். அண்ட் நீங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் HMH அப்படின்றதுதான் என்னோட விஷயம் இங்க வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம். Thank you Anita, it was such an inspiring story to listen to and it was very very nice. And very soon உங்களை வந்து குவீன் மாம் இன்டர்வியூல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அண்ட் வியூவர்ஸ், நீங்க இந்த இன்டர்வியூ பார்த்து
இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஹாப்பி மாம் ஹப், ப்ளீஸ் டூ ஜாயின். அண்ட் ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிற ஆப் இருக்கு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ கான்டென்ட் அவைலபிள். அதை நீங்க கோ த்ரூ பண்ணலாம். உங்களோட மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா ரீவயர் பண்ணுறதுக்கு அது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதை தாண்டி நீங்க வந்து இந்த கம்யூனிட்டியோட க்ரோ ஆகணும். ஒரு 1 or 2 years நான் என் மேல இன்வெஸ்ட் பண்ணும், என்ன நான் வந்து இந்த மாதிரி அனிதா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஜாயின் அஸ் அண்ட் வி ஆர் வெல்கமிங் யூ வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். ஹாப்பி மாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த ஃப்ரீ கான்டென்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஹவு யூ கேன் ஜாயின் அஸ் ஆல்சோ. இன்னொரு இன்டர்வியூல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை பாய்.